சிபிஎஸ்இ மூலம் தேர்வான 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள், 401 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் விஜய். உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்ட நிறைமாத கர்ப்பிணிக்கு பணி நியமன ஆணை. விழா மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று வழங்கிய முதல்வர் விஜய். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்த 9 பேரில் 2 15 வயதான சிறுமிகள். ஆலையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிந்த ஆலையில் சிறார்கள் பணிபுரிந்தார்களா என விசாரணை. ஆதார் விவரங்கள் அடிப்படையில் வயதை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் கவிதா உறுதி. ஏற்கனவே இறந்தவங்கல 2 பேர் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது ஆதார் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஓரலா சொன்னதை வச்சு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்ந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இங்க நிறைய சைல்ட் லேபர்ஸ் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்துதான் சொல்றாங்க. அதுதான், அதெல்லாம் டீடைல் என்கொயரி கேஸ் பை கேஸ் பார்ப்பாங்க. டிசிபிஓ என்கேஜ் பண்ணிருக்கோம், பார்த்துட்டு நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் பேச்சுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. அதிமுக கவுன்சிலர் மீது திமுக கவுன்சிலர் பேப்பரை வீசிய நிலையில் வாக்குவாதம். தாவேக ஆட்சியில் தொடர் மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்து வருவதாக மேயர் பிரியா குற்றச்சாட்டு. ரீல்ஸ் பார்த்து ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோம் என்று மக்கள் எண்ணுவதாகவும் மாநகராட்சி கூட்டத்தில் பேச்சு. மும்பையில் தண்டவாளங்களில் தேங்கும் மழைநீரால் ரயில் பயணிகள் அவதி. சாலைகளிலும் தண்ணீர் தேங்குவதால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விடிய விடிய பெய்த கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவு. மும்பையில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புழுதி புயல் வீசிய நிலையில் வெளுத்து வாங்கிய மழை. மோசமான வானிலை காரணமாக விமான சேவை பாதிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் தொடர் மழையால் கடுமையான நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி.
பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வாட்டி வதைக்கும் வெயில். பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் 40 பேர் உயிரிழப்பு. சஹாரா பாலைவனத்திலிருந்து கடுமையான வெப்பக்காற்றை ஐரோப்பாவை நோக்கி இழுத்து வரும் ஒமேகா பிளாக் வானிலை அமைப்பு. காற்றில் ஈரப்பதம் வேகம் இல்லாததால் வெப்பம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதாகவும் ஆய்வாளர்கள் விளக்கம். எல் நினோ தாக்கத்தால் இந்தியா முழுவதும் 315 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அபாயம். 12 மாநிலங்களைச் சேர்ந்த 111 மாவட்டங்கள் மிக கவலைக்குரிய இடத்தில் இருப்பதாக கூறும் மத்திய அரசு. தமிழக அணைகளில் நீர் இருப்பு கடந்த ஆண்டை விட 89.45 TMC குறைந்தது. பாசனத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுக்கும் ரசாயன நுரை. ஆலைகளிலிருந்து கலக்கப்படும் ரசாயன கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் நீர்மட்டம் உயர்வால் ஆபத்து. மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளால் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக வனத்துறையினர் அதிருப்தி. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்தது. கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு 5440 ரூபாய் சரிவு. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. கடந்த 9 நாட்களில் வெள்ளி கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்தது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 414 கிராம் தங்க பசையையும் பறிமுதல் செய்தது காவல்துறை. ஆந்திர மாநிலம் கர்னூலில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கச் சுரங்க திட்டம். வணிக ரீதியில் தங்கம் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இஸ்லாமியர்கள் மொஹரம் ஊர்வலம். நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் அலியின் உயிர் தியாகத்தை நினைவு கூறும் நிகழ்வு. அமர்நாத் பனிலிங்க தரிசனத்திற்கான யாத்திரை ஜூலை 4ஆம் தேதி தொடக்கம். பாதுகாப்பு படை வீரர்களுடன் இணைந்து ஒத்திகையில் ஈடுபட்ட ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர். மேற்கு வங்கத்தில் சைவ உணவு பழக்கத்தை கட்டாயப்படுத்த மாநில பாஜக அரசு முயற்சி என திரிணாமுல் காங்கிரஸ் மமதா அணி MP டெரெக் ஓபிரைன் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் முட்டையை நீக்க திட்டம் என்று வெளியான தகவலை சுட்டிக்காட்டி விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தரைத்தளத்தில் செயல்பட்டு வந்த 31 பயிற்சி நிறுவனங்கள் மூடல். லக்னோவில் வணிக கட்டடத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. லக்னோ வணிக வளாகத்தில் அவசர கால வழி இல்லாததே அதிக உயிரிழப்பிற்கு காரணம் என காவல்துறை தகவல். தீ விபத்தின் போது கரும்புகை வெளியேறவும் வழி இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததாகவும் தகவல். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு நல்ல பலனை தருவது அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். வாகனங்களுக்கு காப்பீடு நிராகரிப்பு என்பது போன்ற வதந்திகள் சமூக தளங்களில் பரப்பப்படுவதாகவும் அறிக்கை.
இடஒதுக்கீடு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே மக்களவையில் 2/3 பங்கு பலம் பெற பாரதிய ஜனதா தீவிரமாக முயற்சி செய்கிறது. காங்கிரசின் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். ஐந்து நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டது. திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி பற்றி சட்டமன்றத்தில் மறைமுகமாக பேசிய முதல்வர் விஜய். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சட்டமன்றத்தில் குட்டி கதை கூறி விமர்சித்த முதல்வர். சிறுவனின் அப்பாவை காணவில்லை என்று பெரியவர் தேடியதாக கதை கூறிய விஜய். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம்? கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததும் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த சைகையை சட்டமன்றத்தில் செய்து காட்டிய முதல்வர் விஜய். திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் முதல்வர் செய்த சைகைக்கு ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் ஆரவாரம். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். முதல்வரின் குட்டி கதைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலடி. சினிமா பாணியில் முதல்வர் விஜயின் உரை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். ஆக்ஷன் முதல்வர், டைரக்ஷன் சபாநாயகர், உதவி இயக்குநர்கள், அமைச்சர்கள் எனவும் விமர்சனம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கு. நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்ப செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு. ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. சட்டமன்றத்தில் முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் உரையில் அவமரியாதையும் அவதூறுகளுமே இருந்ததாக அதிமுக சாடல். அப்பா எங்கே, மனைவி எங்கே என்பதெல்லாம் மக்கள் பிரச்சினை அல்ல என்றும் அதிமுக அறிவுரை. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு குன்னூர் விநாயகர் கோவிலில் அமைக்கப்பட்டு வந்த பன்னடுக்கு வாகன நிறுத்த கட்டுமானம் நிறுத்தம். சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் ரமேஷ் இடையே விவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் அறநிலையத்துறை நடவடிக்கை. குன்னூரில் பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்காகவும் மல்டி லெவல் பார்க்கிங் திட்டம். பார்க்கிங் வருமானத்தை நலிந்த கோவில்களின் அடிப்படை வசதிகளுக்கு பயன்படுத்தவே தொலைநோக்கு திட்டம் என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். நலிவடைந்த நிலையிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு முழுமையாக அதில் வருகின்ற வருவாய் திருக்கோயிலுடைய அடிப்படை தேவைகளை பயன்படுத்த முடியும் என்ற தொலைநோக்கு பார்வை கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. அதை முழுமையாக உணராமல் புரியாமல் ஒரு அமைச்சர் அவசர கதியில் பேசுகிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்று அமைச்சர் ரமேஷ் விளக்கம். கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் பொதுமக்களின் கருத்தின்படியே முடிவெடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா? பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்க தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 2 கப்பல்களை உருவாக்கப் போவதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அறிவிப்பு.
தங்கள் நாட்டு கடற்படையின் பலம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகரிக்கும் எனவும் பெருமிதம். தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரை இசை வரலாற்றிலும் தனி முத்திரையை பதித்தவர் கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு விஜய் புகழ் வணக்கம். நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தின் பெயர் தர்மன். படத்தை டிராகன் பட இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக நடவடிக்கை. புதிய பேருந்துகள் தொடக்க விழாவிற்காக 300 பேருந்துகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு காத்திருப்பதாக குற்றச்சாட்டு. மனிதவளம் எரிபொருளை வீணடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். முதல்வர் விஜயின் வீட்டின் அருகே சுற்றித் திரிந்த 14 தெருநாய்களை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள். கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு பின் மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட திட்டம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் மேலும் ஒரு நாய்க்கடி சம்பவம். நாய் கடித்து காயமடைந்த 5 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பிரிட்டனில் 10 ஆண்டுகளில் 6 பிரதமர்கள் மாற்றம். பிரதமர் மாறினாலும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் செல்ல பிராணியாக தொடரும் ஒரே பூனை. தமிழகத்தில் பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த முடிவு. NLC இந்தியா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து.